பிரகாஷ் போன் செய்து இன்று மதியம் 3 மணிக்கு ஆபீஸில் மீட்டிங் இருப்பதாக கூறியதும் வேறு வழி இல்லாமல் அங்கு வருவதாக ஒத்துக்கொண்ட ஆதி பின்பு மீண்டும் வந்து தன் வேலையில் கவனத்தை செலுத்த அவர்கள் அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மணியை பார்த்தவன், வைஷுக்கு ஜூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று எழுந்து சென்று அந்த ஜூஸை வாங்கி கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்க அவளும் குடித்துவிட்டு மீண்டும் படுக்க போனாள். அப்பொழுது ஆதியோ, வைஷு, இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்காக நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு போயே ஆகணும். நான் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேல வந்துடுறேன். உனக்கு ஓகே தானடி? நீ இருந்துப்பல்ல? ஓகே ஆதி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருந்துக்கிறேன். எப்படியே ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு அனு வந்த உடனே நம்ம ரூமுக்கு தான் வருவா. அவ கூட பேசிக்கிட்டு இருந்தாலே நல்ல டைம் பாஸ் ஆகிடும் என்று கூறியவள், நீங்க என்ன பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க ஆதி. சரிடி, அப்படின்னா மதிய லஞ்ச் வரட்டும், உன்னை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏன் அப்படி? நான் இல்லனா நீதான் டிம்கி கொடுத்துருவியே, சரியா சாப்பிட மாட்டேன். அதனால நான் இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடியே நீ சாப்பிடு, அப்பதான் எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். ஆனாலும் நீங்க பொண்டாட்டிய ரொம்ப தாங்குறீங்க மிஸ்டர் ஆதித்யவர்மா. என்னடி, என் முழு பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? என்ன பாஸ், கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் என்ன? அதுல முழு பேரோ கால் பேரோ எனக்கு எப்படி தோணுதோ அப்படித்தான் கூப்பிடுவேன். அது சரி, என்னை இந்த முழு பேர் சொல்லி கூப்பிடுற உரிமை யாருக்குமே கிடையாது. என் பொண்டாட்டியான உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீ தாராளமா கூப்பிடலாம். அப்படி சொல்லுங்க ஆதி, நீங்க மட்டும் என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லி இருந்தீங்க, அவ்வளவுதான். அம்மா தாயே, உன் ருத்ர தாண்டவத்தை திரும்ப திரும்ப எல்லாம் பாக்குறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அதனால நான் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ படுத்துக்கோ. நான் வேலையை முடிச்சுட்டு மதியம் சாப்பிடும் போது உன்னை எழுப்புறேன். சரி ஆதி, எனக்கு இப்போ தூக்கம் வரல. என்னோட புக்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரீங்களா? நான் அதுக்குள்ள எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். பாருடா, இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் என் பொண்டாட்டிக்கு படிக்கணும்னே ஞாபகம் வந்திருக்குது. என்ன ஆதி, நீங்க என்ன இப்படி கிண்டல் பண்றீங்க? ஆமா, காலேஜ் தான் போறது இல்ல, அட்லீஸ்ட் வீட்லயாவது கொஞ்ச நேரம் புக்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறியா? நீ கடைசியா படிச்சது எப்பன்னு கூட எனக்கு மறந்து போச்சுடி. போங்காதி, நீங்க ரொம்ப மோசம். அதனாலதான் நான் இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மேடம்? இன்னையில இருந்து நைட் எல்லாம் உட்காந்து படிக்க போறேன். ஏன்னா பகல் ஃபுல்லா நல்லா தூங்கிடுறேன்னா நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது. அதனால படிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏதே, நைட்ல உட்காந்து படிக்க போறியா? வாய்ப்பே இல்லடி. அந்த நைட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த நேரத்துல நீ படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. படிக்கிறதா இருந்தா நைட்டுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் படிச்சுக்கோ. மவளே, நான் உன்கிட்ட வரும்போது நீ புக் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். என்னை விட ஒரு மோசமானவன இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெரரா மாறிடுவேன் என்று கூறியதும், ஆதி, என்னவோ தெரியல, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா மாறிட்டே போறீங்க. என்னன்னே தெரியலடி, நாளுக்கு நாள் நீ வேற ரொம்ப அழகாயிட்டே போறியா? உன்னை பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுது. என்னை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நான் என்ன பண்றது சொல்லு? இவ்ளோ அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாதன்னு சொன்னா மனுஷனுக்கு எரிச்சல் ஆகாது? அது சரி, அப்படியே எதுவும் பண்ணாதன்னு சொல்லி இவர் பண்ணாத மாதிரிதான் சீனை போடுவாரு என்றதும், சரி சரி, விட்டா இப்படித்தான் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருப்ப, இரு வர என்று கபோர்டை திறந்து அவரது காலேஜ் பேக்கை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கவும் அந்த புக்கை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்து படிக்க தொடங்கினாள். சரி வைஷு, நீ படி. உனக்கு எக்ஸாம் எப்ப வருது? இன்னும் 1 மந்த்ல ஸ்டார்ட் ஆயிடும். நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாமலே இருக்கேன். காலேஜுக்கு வேற நிறைய நாள் போல. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடி ஹிந்து, அதுக்கு தானே அங்க ஒரு ஸ்பை வச்சிருக்கேல்ல, அவகிட்ட கேட்க வேண்டியது தானே. யார் அந்த ஸ்பை? அதுதான் கவி. அவ டெய்லி காலேஜ் போயிட்டு தானே இருக்கா. அவகிட்ட கேட்டா இன்னைக்கு என்ன கிளாஸ்ல நடந்துச்சுன்னு உனக்கு சொல்ல போறா. ஆட போங்க ஆதி, அவளே 10 நாளா காலேஜ் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறா. அவகிட்ட போய் கேட்க சொன்னீங்க பாருங்க. அது சரி, அப்போ உங்க 2 பேருக்கும் கார்த்திக்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆமா ஆதி, நம்ம கார்த்தியை எப்படி நான் மறந்தேன்? சரி விடுங்க, இனிமே அவன்கிட்டயே போன் பண்ணி நான் எல்லாமே கேட்டுக்கிறேன்.
என்று கூறவும் அவள் தலையில் ஒரு கொட்டு கொட்டிவிட்டு மீண்டும் தனது சேரில் சென்று அமர்ந்து கொண்டு ஆபீஸ் வேலையை பார்க்க தொடங்கினான். மதிய உணவு நேரம் வந்ததும் வைஷுவை சாப்பிட வைத்துவிட்டு அவனும் சாப்பிட்டவன் பிறகு அவளிடம் சொல்லிக் கொண்டு அலுவலகம் புறப்பட்டு சென்றான். நீண்ட நாட்கள் கழித்து ஆதி அலுவலகம் வந்துள்ளதை பார்த்த ஹரியும் விஸ்வாவும் அவனை வேண்டுமென்றே வெல்கம் செய்தனர். பாஸ் வணக்கம், வாங்க. என்ன ஆபீஸ் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க போல இருக்கே. இவ்வளவு நாள் வரலையே, அதுல மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னடா லந்தா, என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன பாஸ் நீங்க, உங்களை போய் அப்படி கலாய்க்க முடியுமா? டேய் எருமைகளா, எதுக்குடா இப்ப பாஸ் பாஸ்னு போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பாஸ், ஆபீஸ்ல இருக்கும்போது உங்களை நாங்க அப்படித்தானே கூப்பிடணும்? அட பைத்தியக்காரங்களா, இப்போ நீங்க இருக்கிறது என்னோட கேபின்குள்ள. அப்படி இருக்கும் பொழுது இங்க நீங்க பாஸ்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கட்டும் பாஸ், என்ன இருந்தாலும் பாஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்கணும் இல்ல? டேய் ஹரி, விஸ்வா, 2 பேர் இன்னைக்கு என்கிட்ட பயங்கரமா வாங்க போறீங்க. சரி, உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. மதியம் மீட்டிங்க்கு பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? டேய் மச்சான், அதெல்லாம் எப்பவோ ரெடி. நீ ஒன்ஸ் செக் பண்ணிட்டினா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி என்றவன் வேகமாக அனைத்தையும் செய்ய ஹரியும் விஸ்வாவும் சேர்ந்து அதை பக்காவாக ரெடி பண்ணி வைத்திருந்தனர். பரவாயில்லடா, உங்களை நம்பி ஆபீஸ விட்டுட்டு 1 மாசம் இல்ல 1.5 மாசம் கூட வைஷுவை கூட்டிட்டு ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வரலாம் போல இருக்கே. அடே, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்குதா? பின்ன நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் ஊரு சுத்த கிளம்புங்கிற. வைஷு இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு ஹனிமூன் ஒண்ணுதான் குறையாடா? டேய், நான் இப்ப சொல்லலடா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். அது சரி, குழந்தைய பிறந்தாலும் ஒரு 2-3 வயசு வரைக்கும் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நம்மளால ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். அதெல்லாம் ஆள் போட்டாவது நான் பாத்துக்குவேன், நீ மூடிட்டு உன் வேலையை பாரு. அடப்பாவி, கொஞ்ச நேரத்துல இப்படி சொல்லிட்ட, வேற எப்படி சொல்லுவேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அறைக்குள் வந்த பிரகாஷ், பாஸ் மீட்டிங் ஹால்ல எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே பிரகாஷ், ஹரி, விஸ்வா, வாங்க போலாம். சரி என்றவர்கள் அவன் பின்னாலேயே செல்ல 3 மணிக்கு தொடங்கிய மீட்டிங் 6 மணி வரைக்கும் சென்று கொண்டிருந்தது. மணியை பார்த்தவன், ச்சே, இந்த மீட்டிங் இப்ப முடிஞ்சு தொலையாது போல இருக்கே. வைஷு வேற எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா என்று யோசித்துக் கொண்டு இருக்க, அதே நேரம் ஹரியும் பிரியங்காவை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது விஸ்வா மீட்டிங் தொடங்குவதற்கு முன்பே கவிதாவிற்கு போன் செய்து இன்று மீட்டிங் இருப்பதால் அவனால் வர முடியாது என்ற காரணத்தினால் ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு செல்லுமாறு கூறிவிட்டுதான் வந்திருந்தான். இருந்தாலும் அவள் வீட்டிற்கு சென்று விட்டாளா என்று தெரியாமல் மிகவும் குழப்பத்திலேயே இருந்தான். என்ன இந்த கவி, வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், இன்ன வரைக்கும் மெசேஜ் பண்ணல. வீட்டுக்கு போலான்னு எதுவும் தெரியலையே, இப்போ என்ன பண்றது என்று போனை எடுத்து பார்த்து கொண்டே இருக்கும்போது ஹரி அவனை பார்த்து, என்னடா மச்சான், ரொம்ப நேரமா போனை எடுக்கவும் வைக்கவுமா இருக்க, என்ன விஷயம்? இல்லடா, கவிதா கிட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னுமே எனக்கு அவ மெசேஜ் பண்ணவே இல்லடா. அதான் வீட்டுக்கு போயிட்டாளா என்னன்னு தெரியாம கொஞ்சம் பதட்டமா இருக்கு. டேய், நீ வேணா போய் போன் பண்ணி தான் பேசிட்டு வாயேண்டா. இல்லடா, இங்க எவ்வளவு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல போயிட்டு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை முறைத்து பார்த்த ஆதி கண்ணை காட்டவும் பின்பு அமைதியாக அமர்ந்து கொண்டனர். ஒரு வழியாக 6:30 மணிக்கு மீட்டிங் முடிந்துவிட்டது. அனைவரும் எழுந்து வெளியே சென்ற பிறகு ஆதி விஸ்வாவிடமும் ஹரியிடமும், இடியட்ஸ், மீட்டிங் நடக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள என்னடா மீட்டிங்? ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க பேசுற சத்தம் எனக்கே கேக்குது என்று கோபமாக கேட்க, அப்பொழுது விஸ்வா, இல்ல ஆதி, கவி வீட்டுக்கு போயிட்டாளான்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னடா வளர என்று கேட்க அவன் ஹரியிடம் சொல்லி அனைத்தையும் சொல்லி முடிக்க, சரி இப்ப போன் பண்ணு, அதான் மீட்டிங் முடிஞ்சிடுச்சுல்ல, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற என்றவன் போனை எடுத்து வைஷ்ணவிக்கு போன் செய்ய 2 ரிங்கில் போனை எடுத்தவள், ஆதி மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வீட்டுக்கு வரலையே. சாரிடி வைஷு, இங்க மீட்டிங் முடியறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்ட என்றதும்,
இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் வீட்டுல இருப்பேன், சரியா? நீ கவலையே படாத, அப்ப நான் வச்சிடுறேன் என்று போனை வைத்து விட்டான். அதே நேரம் கவிதாவிற்கு போன் செய்ய போன் சுவிட்ச் ஆஃபில் உள்ளது என்று கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லிக் கொண்டிருக்க விஸ்வாவிற்கு கொஞ்சம் பதட்டமானது. என்ன இவ ஒரு நாள் கூட போனை இந்த மாதிரி சார்ஜ் போடாம ஆஃப் ஆகிற அளவுக்கு வச்சுக்க மாட்டாளே, இன்னைக்கு மட்டும் எப்படி இப்படி ஆச்சு என்று குழம்பிக் கொண்டிருக்க அப்பொழுது ஆதி அவனிடம், என்னாச்சுடா? இல்ல மச்சான், போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, சார்ஜ் இல்லாம தீந்து போயிருக்கோம், விடுடா. இல்லடா, அவ ஒரு நாள் கூட மொபைல் பேட்டரிய சுத்தமா ட்ரைன் ஆகுற வரைக்கும் வச்சது கிடையாது. என்னடா நீ, இதெல்லாம் ஒரு விஷயமா? மனுஷனா பிறந்தா மறக்கிறது சகஜம் தானே என்று கூறும் போதே அவன் முகம் பாட்டமாக இருப்பதை பார்த்த ஆதி உடனே தன் மாமியார் வீட்டிற்கு போன் செய்தான். போனை எடுத்த கௌசல்யா, ஹலோ, யாருங்க பேசுறது? அத்தை, நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? வயசு எப்படி இருக்கா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை. சரி, கவி காலேஜ்ல இருந்து வந்துட்டாளா? என்ன மாப்ள சொல்றீங்க? கவி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையே. நான் விஸ்வா கூட வருவான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? மணி 6:30 ஆகுது. விஸ்வா கூட வரதா இருந்தாலும் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. உங்களுக்கு டவுட் வரலையா? நீங்க எங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. இல்ல மாப்ள, அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியில போயிட்டு வருவாங்களோன்னு நினைச்சிட்டு தான் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு போன் பண்ணல. சரிங்கத்த, அப்போ நான் வைக்கிறேன். மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? கவிதா விஸ்வா கூட தானே இருக்கா? இல்லத்த, நான் வெளியில இருக்கேன், சும்மாதான் போன் பண்ண. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று வேகமாக போனை வைத்தவன், என்னடா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க? என்னடா சொல்ற, வீட்டுக்கும் போகலையா? சரி, ஒரு நிமிஷம் இரு என்று கார்த்திக்கு போன் செய்ய, ஹலோ ஆதி, சொல்லுங்க. கார்த்திக், நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல ஆக போகுது. அப்படியா? இன்னைக்கு கவி காலேஜ்க்கு வந்திருந்தாளா? வந்திருந்தா. ஈவினிங் கூட அவகிட்ட சொல்லிட்டு தானே நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். அவ கிளம்பி போனதை நீ பாத்தியா? இல்ல ஆதி, இன்னைக்கு அம்மா அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்கன்னு காலேஜ் விட்ட உடனேவே நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கவியும் அணுவும் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? இன்னும் கவி வீட்டுக்கு வரல, அதான். என்ன, வீட்டுக்கு வரலையா? என்ன அது இப்படி சொல்றீங்க? விஸ்வா கிட்ட போன் பண்ணி கேட்டு பாருங்க. அவன் தான் இந்த விஷயத்தையே சொன்னது. சரி, உங்களுக்கு இன்னும் வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கால் பண்ணி கேட்டு சொல்றியா? இதோ இப்பவே ஆதி என்றதும் போனை வைத்து விட்டு விஸ்வாவை பார்க்க, டேய் விஸ்வா என்றதும் கிட்டத்தட்ட விஸ்வா அழுகும் நிலைக்கே சென்று விட்டான். ஆதி, நம்ம இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆவாது. ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜுக்கு போகலாம் வா என்று ஹரி கூப்பிடவும் உடனே காரை எடுத்துக்கொண்டு மூவரும் வேகமாக சீறி பாய்ந்தனர். காலேஜ் வாசலில் சென்று நிறுத்தியவர்கள் அங்கிருந்த செக்யூரிட்டியிடம், அண்ணா, காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்களே தம்பி, உள்ள யாராவது இன்னும் மிச்சம் இல்லையே. எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி நீங்க இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் தானே தம்பி எல்லா ரூமையும் போய் பார்த்து செக் பண்ணிட்டு எல்லா கதவையும் சாத்திட்டு வந்தேன். என்னன்னா சொல்றீங்க? ஆனா கவிதா இன்னும் வீட்டுக்கு வரலையே. என்ன தம்பி சொல்றீங்க? அந்த பொண்ணுதான் காலேஜ் முடிஞ்ச உடனேவே வெளியில போய் நம்ம காலேஜுக்கு முன்னாடி தான் ஆட்டோ கூட ஏறி போச்சு. நான் தான் பார்த்தேனே. என்னன்னா சொல்றீங்க? ஆட்டோல கிளம்புனவ வீட்டுக்கு வரலையே என்று விஸ்வா பதறிக்கொண்டு கேட்க, என்ன தம்பி, டெய்லி நீங்க தானே வந்து கூட்டிட்டு போவீங்க, அதனால எனக்கு கவிதாவை நல்லாவே தெரியும். அணு கூட கார் வந்த உடனே கிளம்பி போயிடுச்சு. கவிதாவும் அதே மாதிரிதான் ஆட்டோவுல ஏறி போனதை நான் பார்த்தேன். அண்ணா, அந்த வண்டி நம்பர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, இல்ல தம்பி, அந்த நேரம் பசங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதனால அந்த கூட்டத்துல நான் கவனிக்கல என்று கூறவும், எதுக்கும் ஒரே ஒரு வாட்டி நாங்க காலேஜ் உள்ள செக் பண்ணிக்கலாமா? இல்ல தம்பி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா கவிதா ஆட்டோல ஏறி போனத நான் 2 கண்ணால பார்த்தேன். அதனாலதான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். இதுக்கு மேல இங்க இருக்கிறதே வேஸ்ட் என்று நினைத்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்க உடனே ஆதி பிரகாஷிற்கு போன் செய்தவன், ஹலோ பிரகாஷ், உடனே நம்மளோட பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் கவிதாவோட போட்டோவை சென்ட் பண்ணு. அவளை காணோண்டா. அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்ச நேரத்துல எனக்கு டீடைல்ஸ் வந்தாகணும். எஸ் பாஸ், இப்போ உடனே நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் என்றவன் அவளுடைய பாடி கார்ட்ஸுக்கு போன் செய்து விஷயத்தை கூறிவிட்டு கவிதாவின் போட்டோவையும் அனுப்பி வைத்தான். விஸ்வா விடாமல் தொடர்ந்து கவிதாவின் நம்பருக்கு போன் ட்ரை பண்ணி கொண்டே இருக்க
ஹரி அவனுக்கு ஆறுதலாக, டேய் விஸ்வா, பதறாதடா, கண்டிப்பா நம்ம கவிக்கு ஒண்ணும் இருக்காது. இங்கதான் எங்கேயாவது இருப்பா, இல்ல கோயிலுக்கு போயிருப்பா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற யார் வீட்டுக்காவது கூட போயிருக்கலாம்ல. இல்லடா ஹரி, அவளுக்கு வைஷு கார்த்தியை தவிர வேற யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யார் வீட்டுக்கும் அவ போனதும் கிடையாது, அவங்கள பத்தி பேசினதும் கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்புறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. ஆதி, நம்ம வேணும்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஏன்னா எங்கன்னு போய் தேடுறது, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது என்றதும், விஸ்வா நீ பதட்டப்படாத, கவிதாவை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்றவன் போனை எடுத்து கமிஷனருக்கு கால் செய்து விஷயத்தை கூற, உடனே அவர், நீங்க கவலைப்படாதீங்க ஆதி, எங்க டீமை நாங்க அனுப்பி வைக்கிறோம். அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் போலீஸ் செக்கிங் போட்டு தரவா கண்டுபிடிச்சிடலாம். பயப்படாதீங்க. சரி சார், இந்த விஷயத்துல அலட்சியமா மட்டும் இருந்துடக்கூடாது. எங்க வீட்டு கவிதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆதி மிரட்டியதில் கமிஷனரே பயந்து விட்டார். அதற்குள் துவண்டு போன விஸ்வா அங்கேயே ரோட்டில் தொப்பென்று முட்டி போட்டு அமர்ந்து, கவி எங்கடி போன? எங்க இருந்தாலும் வந்துடுடி என்கிட்ட. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒரே பதட்டமா இருக்கு. பிளீஸ் டி, எங்க இருந்தாலும் வந்துட்டேன் என்று அவன் ரோட்டிலேயே அமர்ந்து கதறுவதை பார்த்த ஆதிக்கும் ஹரிக்குமே மிகவும் வருத்தமாக இருந்தது. ஹரியும் மீண்டும் மீண்டும் கவிதாவின் நம்பருக்கு போன் ட்ரை செய்து கொண்டிருக்க, மொபைல் அப்பவும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்து கொண்டிருந்தது. உடனே ஆதி, டேய், சுவிட்ச் ஆஃப் பண்ண மொபைலுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கால் போகாது என்றவன் மீண்டும் பிரகாஷுக்கு போன் செய்து, பிரகாஷ், கவிதாவோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்கு பாஸ். அந்த நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லு. அந்த சிக்னல் எங்க லாஸ்டா கட் ஆயிருக்குன்னு பாரு. ஏன்னா அவளோட மொபைல் ஆஃப் ஆனதை வச்சுதான் நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா பாஸ் என்றவன் போனை வைத்து விட்டு வேறு யாருக்கோ கால் பண்ணி உடனே அந்த நம்பரை ட்ராக் பண்ணுமாறு கோரினான். சிறிது நேரத்திலேயே மீண்டும் பிரகாஷ் அழைத்ததும் ஆதி வேகமாக போனை எடுத்து, சொல்லு பிரகாஷ், லொகேஷன் கண்டுபிடிச்சாச்சா? பாஸ், பூந்தமல்லி ஹைவே கிட்டதான் கடைசியா கவிதாவோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த போனை ஆன் பண்ணவே இல்லை. அதனால அதுக்கு மேல ட்ராக்கிங் பண்ண முடியல. ஓகே பிரகாஷ், அவங்கள எனி டைமும் ட்ராக்கிங் செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. மொபைல் எப்ப ஆன் ஆனாலும் உடனே எங்க இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தாகணும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்து சேர்ந்த போலீஸ் டீம் ஆதியை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு, சார், கமிஷனர் சார் எல்லா டீடைல்ஸுமே கொடுத்தாரு. இவரோட வைஃபை கண்டுபிடிச்சிடலாம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ அந்த பூந்தமல்லி ஹைவேக்கு தான் நாங்க போறோம், நீங்களும் வரீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்க முன்னாடி போங்க, நாங்க எங்க கார்ல ஃபாலோ பண்றோம் என்று கூற போலீஸ்காரர் முன்னாடி சென்றது. உடனே ஆதி விஸ்வாவை தூக்கி, டேய் விஸ்வா, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்லடா. எப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம கவியை கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தயவு செஞ்சு வாடா என்றதும், ஆதி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் கண்டிப்பா எதுவும் இருக்காதுடா. நீ அப்படியெல்லாம் ஏன் யோசிக்கிற? ஃபர்ஸ்ட் கார்ல ஏறு என்று அவனை அழைத்து உள்ளே அமர வைத்து காரை வேகமாக எடுத்த ஆதி போலீஸ் வண்டி பின்னாலேயே ஃபாலோ செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய பாடி கார்ட்ஸுக்கு கால் செய்து, இங்க பாருங்க, நாங்க இப்ப பூந்தமல்லி ஹைவேக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் உடனே கிளம்பி அங்க வந்துருங்க. போலீஸ மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா ஒன்னும் செட் ஆகாது என்று கூறவும், எஸ் பாஸ், நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்போம், நீங்க கவலைப்படாதீங்க என்று கூற போனை வைத்தவன், நம்மளோட பாடி கார்ட்ஸும் வந்துருவாங்கடா. எப்படியாச்சும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். முழுசா நம்ம போலீஸையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காவது விஸ்வா. எனக்கு புரியுது ஆதி, இருந்தாலும் அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வேதனையா இருக்குதுடா. நீ கவலைப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணு நடக்காது விஸ்வா. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, கவிய கடத்துற அளவுக்கு அவளுக்கு யார் எதிரி இருக்காங்க? என்னடா நீ இப்படி எல்லாம் கேக்குற? அவளுக்கு அப்படியெல்லாம் யாரும் எதிரி இல்லையேடா. இல்ல மச்சான், யாரோ இருந்திருக்காங்க. அதுதான் சான்ஸ் பார்த்து கரெக்டா நீ வராத அன்னைக்கு தூக்கி இருக்காங்க. டெய்லி நீ தானே அவளை காலையில கூட்டிட்டு போகவும் ஈவினிங் கூட்டிட்டு வரவும் இருந்த. இன்னைக்கு ஒரு நாள் நீ போகல, கரெக்டா கவிய தூக்கிட்டானுங்க. யாரா இருக்குன்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உடனே விஸ்வா, டேய் மச்சான், ஒருவேளை அன்னைக்கு கவிதா கிட்ட காலேஜ்ல பிரச்சனை பண்ணானுங்களே அவனுங்களா இருக்குமோ
என்றதும் ஆதிக்கு ஏதோ பொறி தட்டுவது போல இருந்தது. என்னடா சொல்ற? அவனுங்களதான் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோமே. நம்ம கண்ணிலேயே மண்ணை தூவி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கானுங்க. அவனுங்களா மட்டும் இருந்தா வாழ்க்கையில நரகம்னா எப்படி இருக்கும்ன்றத அவங்களுக்கு உயிரோட இருக்கும் போதே நான் காட்டாம விட மாட்டேன் என்று ஆதி கூறவும் விஸ்வாவிற்கு தலை சுற்றி மயக்கம் வராத குறையாக ஆகிவிட்டது. என்ன ஆதி சொல்ற? அப்போ இந்த வேலை செஞ்சது அவங்களா தான் இருக்குமா? இது என்னோட கெஸ்ஸிங் தான் மச்சான். இதே வேற யாராவது கூட இருக்கலாம். ஏன் வேற எந்த இன்டென்ஷனாவது இருக்கலாம். பணத்துக்காக அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்ல. எதுவுமே இப்போ கெஸ்ஸிங் பண்ண முடியாது விஸ்வா என்றவர்கள் சிறிது நேர பயணத்திற்கு பிறகு பூந்தமல்லி ஹைவே வந்து போலீஸ் வண்டி நிற்கவும் அவர்கள் பின்னாலேயே நின்று ஆதி காரை விட்டு வெளியே இறங்கி சென்று, என்ன சார், இங்க ஆள் நடமாட்டமே இல்ல, அதுவும் இல்லாம இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேவா இருக்கு, 2 பக்கமும் காடு மாதிரி இருக்கு, இங்க எதுவும் இடம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா சார், அதுதான் எங்களுக்கும் குழப்பமா இருக்கு. லொகேஷன் ட்ராக் பண்ணதுல இந்த இடத்துல தான் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ இந்த சரௌண்டிங்ல இல்ல, அதுக்கப்புறம் வர்ற கொஞ்ச தூரத்துல தான் கண்டிப்பா அந்த பொண்ணு அவங்க அடைச்சு வச்சிருப்பாங்க என்றதும், ஆனா இங்குதான் அப்படி எந்த இடமும் இல்லையே, எப்படி கண்டுபிடிக்கிறது என்று ஹரி கேட்கவும் அதே நேரம் ஆதியின் பாடிகார்ட்ஸும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவன் அருகே வந்து பாஸ் என்றதும், வந்துட்டீங்களா? சரி, இந்த ஹைவே பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் பாஸ், இந்த ஹைவேல அடிக்கடி ஆக்சிடென்ட், வழிப்பறி இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா பாஸ், இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது. யாரையாவது கொன்னு போட்டா கூட யாருக்குமே தெரியாது. அதனால இங்க நிறைய இல்லீகல் விஷயம் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. அப்படியா? அப்போ கவிதாவை நம்ம எப்படி இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும்? அவளை கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இல்ல பாஸ், நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் பண்ணி இருந்தாங்கன்னா என்ற உடனே விஸ்வா கதறிக்கொண்டு, ஆதி தயவு செஞ்சு அவங்களை அப்படி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லுடா. என்னால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க முடியல. அவ நல்லா தான் இருப்பான்னு என் மனசுக்கு தோணுது. ஆனா என்ன, அவ எங்க இருக்கான்ற விஷயத்த என்னால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கையால் ஆகாத புருஷனா நிக்கிறேன். என் பொண்டாட்டி அவங்க கிட்ட எப்படி எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல என்று அவன் கதறிக்கொண்டிருக்க, அதே நேரம் அங்கே கவிதாவை ஒரு சேரில் கட்டி வைத்திருந்தார்கள். கையையும் காலையையும் கட்டி வைத்திருந்தவர்கள் அவள் வாயையும் பிளாஸ்டரி போட்டு ஒட்டி இருக்க, அவர்கள் தூக்கி கொண்டு வரும்போது கொடுத்த மயக்க மருந்து இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தது. அதனால் அவள் முழுவதும் மயக்கத்திலேயே இருந்தாள். சரி காட்ஸ், நீங்க இந்த 2 பக்கமும் இறங்கி போய் கொஞ்சம் நல்லா தேடிட்டு வாங்க என்று ஆதி கூற, எஸ் பாஸ் என்றவர்களுக்கு ஆளுக்கு ஒரு டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு அந்த முள் புதருக்குள்ளே இறங்கி சிறிது தூரம் சென்று விட்டு வந்தவர்கள், பாஸ் இந்த லைன்ல எந்த இடமும் இல்ல, ஃபுல்லா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் முள்ளுக்காடாதான் இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல என்று கூற, அதற்கு மேல் விஸ்வாவால் எதுவும் பேச முடியவில்லை. மனைவியை காணும் என்று துடிதுடித்து துவண்டு போய்விட்டான். அதே நேரம் ஹரிதான் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டு, விஸ்வா நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நிச்சயமா நம்ம கவிக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இருடா பிளீஸ் என்றான். அப்பொழுது ஆதி, ஹரி இந்த விஷயத்த நம்ம வீட்டுல சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு, இப்பவே நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்றதும், இல்லடா மச்சான், வைஷுவும் பிரியங்காவும் இப்போ இருக்க நிலைமையில இந்த விஷயத்தை கேட்டா அதிர்ச்சி ஆயிடுவாங்க, அது அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லடா. எனக்கு புரியுது மச்சான், ஆனா வேற வழி இல்ல, நம்ம தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி பொறுமையா எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா நமக்கு வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குதுடா என்றதும், சரிடா நான் பிரியங்கா கிட்ட பேசுறேன், நீ வைஷு கிட்ட பேசு. சரி என்றவன் போனை எடுத்து வைஷ்ணவிக்கு கால் செய்ய, 2 ரிங்கில் போனை எடுத்த வைஷு, ஹாதி ½ ஹவர்ல வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ மணி என்னாச்சு தெரியுமா? எப்பதான் வருவீங்க? நானும் பசங்களும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைஷு கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் என்றதும் அவன் குரலில் சுரமே இல்லாமல் பேசுவதை பார்த்தவள், ஆதி என்னாச்சு? ஏன் உங்க குரல் இவ்வளவு டல்லா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டி, இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அதி சொல்றீங்க என்று பதறியவளிடம் வைஷு, நீ இப்படி பதற மாதிரி தயவு செஞ்சு போனை வச்சிரு, வயிற்றுல குழந்தை வச்சிருக்கோன்னு கொஞ்சம் கூட நினைப்பில்ல உனக்கு என்று கோபமாக பேச, இல்லாதி உங்களுக்கு எதுவும் இல்லல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க,
எனக்கு எதுவும் இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன், உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நீ இப்படி பதறப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்பவே போனை வைக்கிறேன். உன்கிட்ட எந்த விஷயத்தையும் என்னால சொல்ல முடியாது என்று போனை கட் செய்து விட்டான். உடனே வைஷ்ணவி, என்ன இந்த ஆதி எதுவுமே சொல்லாம வச்சிட்டாரு என்று மறுபடியும் அவனுக்கு போன் செய்தவள் அவன் போனை எடுத்தவுடன், ஆதி, இந்த தடவை கண்டிப்பா நான் பதட்டப்பட மாட்டேன், பிளீஸ் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்களேன் என்று கேட்க, உன் மனசு தடமா வச்சுக்கோ. ஆதி, என்ன ரொம்ப டென்ஷன் பண்றீங்க, சட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க. சரி, நம்ம கவி இருக்கால? ஆமா, அவளுக்கு என்ன? அவளை ஈவினிங்ல இருந்து காணோண்டி. என்ன ஆதி, விளையாடுறீங்களா? வீட்டுக்கு போயிருப்பா, இல்லனா விஸ்வானா கூட சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பா. இல்லடி, வீட்டுக்கு வரலன்னு அத்தை சொன்னாங்க. விஸ்வாவும் என் கூட தான் இருக்கான். ஈவினிங்ல இருந்து அவளதான் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லடி. என்ன ஆதி சொல்றீங்க? என் கவிக்கு என்ன ஆச்சு? அவ நல்லா இருக்கால, என்கிட்ட ஏதாவது நீங்க மறைக்கிறீங்களா? இந்த மாதிரி டைம்ல நீ இப்படி எமோஷனல் ஆகக்கூடாது, உனக்கு புரியுதா இல்லையாடி என்று ஆதி கத்த, ஆதி, கவி என்னோட உயிர், அவளுக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நீ கவலைப்படாத வைஷு, நான் இப்ப போன் பண்ணதே கவிக்கு யாராவது எனிமீஸ் இருக்காங்களான்னு கேக்குறதுக்கு தான். ஏன்னா உன்கிட்ட பேசுறத வச்சுதான் கண்டிப்பா எங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பாக்கணும். என்ன ஆதி, நீங்க என்னென்னலாமோ பேசுறீங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் யாருமே எனிமீஸ் கிடையாது. நாங்க எல்லார்கிட்டையும் நல்ல விதமா தான் பழகுவோம். எங்களுக்கு பிரச்சனை முதல்ல வந்தது அன்னைக்கு காலேஜ்ல வந்து பிரச்சனை பண்ணனானுங்கல்ல, அவனுங்களால மட்டும்தான். அவனுங்களும் இத்தனை நாள் இருக்கிற இடமே தெரியாம இருந்தானுங்களே. ஆமாண்டி, பொறுக்கி ராஸ்கல்ஸ், கண்டுபிடிக்கவே முடியல, எங்கதான் ஒளிச்சிட்டு இருந்தானுங்களோ தெரியல. இப்போ எங்களுக்கும் அவனுங்க மேலதான் டவுட்டா இருக்குது. ஆதி, விஸ்வானா எப்படி இருக்காரு? அவனுக்கு ஆறுதல் சொல்லவே முடியல வைஷு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதி, நான் உடனே வரேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுல பத்திரமா இரு. நாங்களே அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், நீயும் எங்க கூடவே அலைஞ்சிட்டு இருந்தேன்னா குழந்தைக்கும் உனக்கும் நல்லது கிடையாது. சொல்றத புரிஞ்சுக்கோடி. சரியாதி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அப்பப்போ நீங்க என் கூட டச்லயே இருங்க. நீங்க ரொம்ப நேரம் போன் பேசாம இருந்தீங்கன்னா எனக்கு பதட்டமாவுது என்று கூறவும், சரிடி, நீ கவலைப்படாத, நான் வர்ற வரைக்கும் அம்மாவை உன் கூட வந்து இருக்க சொல்றேன். நீ தனியா இருக்க வேண்டாம், சரியா? சரியாதி, கவியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. அவ கிடைச்சிட்டான்ற செய்திக்காகத்தான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன்றத மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா வைஷு, உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். நம்ம கவிக்கு எதுவும் ஆகாம அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் உடனே கண்மணிக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லவும், கண்மணிக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. கண்மணி, கௌதமி, அனு என்று மூவரும் வைஷ்ணவியின் அறைக்கு வந்தவர்கள் வைஷு அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவளை அணைத்துக் கொண்டு, வைஷு, தயவு செஞ்சு அழுவாதம்மா. இந்த மாதிரி சமயத்துல இப்படி எல்லாம் அழக்கூடாது, குழந்தைக்கு அது நல்லது இல்ல. என்னால முடியலத்த, நானும் பதட்டப்படக்கூடாது அழக்கூடாதுன்னு தான் மனச கல்லாக்க பாக்குறேன். ஆனா முடியலையே. என் கவிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நினைச்சு பார்த்தாலே எனக்கு இப்பவே ஈரக்குலையே நடுங்குதாத்த. நீ கவலைப்படாத வைஷு, அதான் ஆதி இருக்கான்ல, அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துருவான் என்றதும் அனு வேகமாக சென்று வைஷ்ணவியை அணைத்துக் கொண்டு, அனி பிளீஸ், நீங்க இந்த மாதிரி அழுவாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவிதா நீய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு ஆதி அண்ணா மேல நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அவர் மேல நம்பிக்கை வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க நீ ப்ளீஸ் என்று ஆளாளுக்கு அவளுக்கு சமாதானம் சொல்ல அழுது அழுது ஓய்ந்தவள் இதற்கு மேல் அழுக முடியாது என்கிற பட்சத்தில் அமைதியாக சாய்ந்து அமர்ந்து விட்டாள். அதே நேரம் ஹரி பிரியங்காவிடம் மெதுவாக விஷயத்தை கூற அவளும் பதறியவள், என்ன சொல்றீங்க ஹரி? ஆமாண்டி, நாங்க அவளைதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவ வீட்டுக்கு வந்தா உடனே தயவு செஞ்சு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, சரியா? கண்டிப்பா ஹரி, நீங்க விஸ்வா கிட்ட ஆறுதல் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம கவிதாவுக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அவ வீட்டுக்கு வந்தா உடனே உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் ஹரி என்றதும் சரி என்று போனை வைக்க அதே நேரம் கௌசல்யா கதறிக்கொண்டிருந்தார். ஐயோ, என் மருமகளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, என் புள்ள என்ன பண்றானோ புரியலையே, இந்நேரத்துக்கு துடிச்சு போயிருப்பானே, அவனுக்கு ஆறுதல் சொல்ல கூட முடியாத ஒரு நிலைமையில நாம இப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க என்றதும் உடனே பிரியங்கா, அம்மா
நீங்க வேணும்னா அப்பாவை கூப்பிட்டுட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போங்க. நான் இங்க வீட்லயே இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி பிரியங்கா உன்னை தனியா விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் சரியா வராது. நாங்களும் உன் கூடவே இருக்கிறோம். ஐயோ, என் பொண்ணு இந்நேரம் என்ன துடிச்சிட்டு இருக்காளோ தெரியலையே. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியா உங்க 2 பேருக்கும் ஒரு கஷ்டம் வரணும்? அம்மா, வைஷுவ கவிதா விஷயத்துல மட்டும் சமாளிக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஒண்ணு செய்யலாமா? இப்பவே கிளம்பி வைஷு வீட்டுக்கு போயிடலாம். இல்ல பிரியங்கா, கவிதா இங்க வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லி மாப்பிள்ள சொல்லி இருக்காரு. அதுக்கு நம்ம இங்க வீட்லயே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அங்க கிளம்பி போயிட்டோம்னா அந்த நேரம் கவி இங்க வந்துட்டா என்ன பண்றது? ஆமால, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் என்றவர்கள் கடவுள் முன் நின்று மன்றாடி கொண்டிருந்தனர். அதே நேரம் வைஷுவின் அருகே கண்மணி, கௌதமி, அனு என்று மூவரும் மாற்றி மாற்றி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, இங்கே கௌசல்யா பிரியங்காவை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டு, பிரியங்கா, தயவு செஞ்சு அழுவாதடி. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அழக்கூடாதுடி. என்னால முடியலம்மா. கவிதா நம்ம கூட இருந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவ என்னோட சொந்த தங்கச்சி மாதிரியே பழகிட்டா. எனக்கு அவ இல்லாததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதடி, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அந்த கடவுள் நம்மள நிச்சயமா கைவிட மாட்டாரு. நல்லபடியா கவிதா வீடு வந்து சேருவா என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, சுரேஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் பதட்டமாகவே வாசலில் குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தார்.